இருப்பலாம். தேவனுடைய வழி நடத்துதல். என்ன நடத்துதல்? தலைப்பு என்ன? செய்தியினுடைய தலைப்பு என்ன? தேவனுடைய சித்தத்தின் வழி நடத்துதல். எழுதிக்கோங்க. ஆமென். தேவனுடைய சித்தத்தின் வழி நடத்துதல். 52 வாரமும் நான் பிரசங்கிக்கிறத எழுதி வைக்கணும். யூடியூப்ல பார்க்குறவங்க எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கு ஒரு ஆள் வேணும். ஆமென். வாரம் பிரசங்கிக்கிற அம்மா பிரசங்கிக்கிறத, நான் பிரசங்கிக்கிறத எழுதுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு சம்பளம் தந்துடுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நான் என்ன வார்த்தை சொன்னேன்னா அது அவ்வளோத்தையும் எழுதணும். ஒரு புக்காக மாற்றணும். ஆமென். சரி, வழி நடத்துதல். தேவனுடைய சித்தத்தில் வழி நடத்துதல். சரிதானா? அதை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சங்கீதத்தில் போன வாரம் பேசுனதை, நான் பேசுனதை இந்த வாரம் ஆண்டவர் கோர்வையாக வழி நடத்திட்டே இருக்காரு. போன வாரம் என்ன பேசினார்? வேதத்தை வாசிக்கும்படிக்கு, தியானம் பண்ணும்படிக்கு தீர்மானம் எடுக்கணும். இந்த வாரம் ஆண்டவர் என்ன பேசினார்? நீ யாரை குறித்தும் பேசவே கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பேஸ்டரு அவன் ஒரு அப்புறம் அப்படிலாம் பேசணுங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. இல்லையே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்டரு அவங்களுக்குலாம் எல்லாம் கொடுத்தா நம்ம கொடுக்க மாட்டேங்கானே. ஐயோ, எப்படி இப்படிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமென். அதே மாதிரி அபிஷேகப்பட்ட மூப்பர், அவரை பேசக்கூடாது. சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சிற ஆள், உங்களை யாரும் பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் இடர்கள் ஏற்படும் போது என்ன ஏற்படுது? இடர்கள் ஏற்படுது. இடர்கள்னா என்ன? இடர்கள்னா ஒழுங்காக தானையா போய்கிட்டு இருக்கு, திடீர்னு கையை ஒடிச்சு கொண்டு போட்டானையா. அப்ப நான் அடுத்து நீயா செய்ய, இது உனக்கு என்னது? உன் வாழ்க்கையில இடம். ஐயா ஒழுங்காதான் ஐயா போய்கிட்டு இருந்த, நெஞ்சி கொஞ்சம் பிடிச்சிட்டியா. சரீரத்தில் பிசாசு உனக்கு என்ன பண்ணுதான்? நெஞ்ச பிடிக்கும். ஐயா ஒழுங்காதான் லிவர் வேலை செய்யலையா. அப்ப உனக்கு என்ன வருது? இடரல் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இடரல்கள் ஏற்படும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதலுக்கு, சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். புரியுதா? புரியுதா இல்லையா? அந்த மியூசிக் இன்னும் கொஞ்சம் குறைங்க, சவுண்டை குறைங்க. ஆமென். அல்லேலூயா. 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 பாருங்கள், நமது விசுவாசம் தேவன் மீது இருக்க வேண்டும். இடரல் பிசாசு கொண்டு வருவான். அவ கொண்டு வரும்போது உங்க இடரலை நீங்க என்ன பண்ணணும்? மாற்றி அமைக்கிறது தான் உங்க விசுவாசம். என்ன வாசம்? விசுவாசியே, உனக்கு சுவாசமே விசுவாசம் தான். அப்போ இடரல்கள் வரும் பொழுது நீ நேராக போகணுன்னு நினைப்ப, நீ ஒழுங்காக போகணுன்னு நினைப்ப, எல்லாம் சரியாக போகணுன்னு நினைப்ப, இதெல்லாம் இப்படி தான் செய்யணும்னு நினைப்ப. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன் இடரலை கெடுக்கிறதுக்குன்னு வேற ஒரு வழியாக அந்த ரூட்டாக வருவான். அவன் அந்த ரூட்டாக வந்தால் நீ இந்த ரூட்டாக போகணும்னா என்ன ரூட்டு? நமக்கு ஒரே ஒரு ரூட்டு, விசுவாசம் என்னும் ரூட்டு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்னும் வழி நடத்துதல்ல தான் நம்ம போனோம். தேவன் இன்னைக்கு நம்மக்கிட்ட பேசினார சங்கீதத்தில், கண்மூடித்தனமாக இதனை நம்பணும், 100க்கு 100 நம்பணும். ஏன்னா என் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் அன்னைக்கு யாரையோ எப்பறையோ என்னமோ பேசிட்டேன், அதை சாத்தானுக்கு வழியை திறந்து விட்டுட்டேன், தேவனுக்கு வழியை அடைச்சிட்டேன். நான் வாஸ்தவம் பார்த்தீங்களா? சங்கீதம் 12, 13, 14 என்ன சொல்லப்பட்டுச்சு? சங்கீதம் 34, நல்ல நாளை அபேசிக்கிற மனுஷன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, இங்க நமது விசுவாசம் தேவன் மீது இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் கரெக்டா நடத்துவார். ஒரே ஆவியில நம்மளை நடத்துவார். ஆமென்.
நான் பேசணும்னு எடுத்து வச்சிருந்த டாப்பிக்கே அம்மா வாய் மூலமாக ஆவியான ஒரு வார்த்தையை கன்ஃபார்ம்